ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் கடந்த 2012ஆம் ஆண்டு முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழா நடைபெற்றது. இதில் மதுரையைச் சேர்ந்த 10 பேர் கலந்து கொண்டு காரில் மதுரை திரும்பினர். மதுரை அவனியாபுரம் ரோட்டில் சென்றபோது மர்ம ஆசாமிகள் கார் மீது வெடிகுண்டுகளை வீசினர். இதில் காரில் இருந்த 7 பேர் உடல் சிதறி ஸ்பாட்டிலேயே பலியாகினர். இவ்வழக்கில் மதுரை அனுப்பாநாடியைச் சேர்ந்த ராமர் உட்பட சிலர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர். இவ்வழக்கு கரூர் கோர்ட்டில் நடைபெற்று வருகிறது. வழக்கில் ஆஜராவதற்காக ராமர் டூவீலரில் கோர்ட்டு சென்றார். அரவக்குறிச்சி தேரப்பாடி பிரிவு ரோட்டில் மர்ம நபர்கள் ராமரை சுற்றி வளைத்து அரிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். ராமர் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு ஹாஸ்பிட்டல் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. ராமரை கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். உறவினர்களிடம் போலீஸ் எஸ்பி பிரபாகர் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஹாஸ்பிட்டல் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஆன்சர் பண்ணுங்க சார். என்ன பதில் சொன்னீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? தெரியுங்களா? ஒரு சின்ன பசங்க அவங்க அப்பா வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. நைட்டு தண்ணி குடிக்கிற என்ன நடவடிக்கை